ஸோ in this video HTML எப்படி இந்த மாதிரி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு 3 டேக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு டேபிள் டேக், நெக்ஸ்ட்டு டிஆர் டேக் அண்ட் நெக்ஸ்ட் டிடி டேக். Now let's get into an example. I am starting with HTML tag and then head tag and then title tag. Within title tag I am going to give HTML tables. அப்புறம் I am opening body tag, அப்புறம் center tag and then h1 tag. h1 tagனா ஒரு heading tag. h1 tag, h2 tag, இந்த h related tags அப்புறம் image tags பற்றிலாம் ஏற்கனவே ஒரு ஷார்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். I will give that link in the description. You can check it out. And then importantly table tag. TR tag எதுக்குன்னா அந்த ஒன் பர்டிகுலர் ரோவில் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு. Then I am entering name within th tag. th tag எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து போல்டடாகவும் அதே சமயத்தில் சென்டராகவும் இருக்கணும். ஸோ தட் ஒரு டேபிளோட ஹெட்டிங்க்கு மோர் சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அகைன் I am opening tr tag for the next row. இப்போ இது வந்து டிடி டேக்கில் கொடுக்குறேன். டிடி டேக் வந்து ஒரு நார்மல் டேட்டா ஒரு டேபிளில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. இந்த ரைட் சைடில் உள்ள எக்ஸாம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே அந்த செகண்ட் ரோவில் உள்ள ராமும் மேலே உள்ள அந்த நேமையும் பாருங்கள். மேலே உள்ளது வந்து போல்டடாகவும் சென்டராகவும் இருக்கும். வேற கீழே உள்ள அந்த நார்மல் ரோ வந்து நாட் சென்டர்டு அதே சமயத்தில் போல்டடாகவும் இல்லை. தேட் இஸ் டிடி டேக். அகைன் இன்னொரு ரோ இன்க்ளூட் பண்ணிக்குவோம். Now I am coding this in Visual Studio. Visual Studioவில் எப்படி பர்டிகுலர் லாங்குவேஜ்க்கான எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா how to download extensions in Visual Studio அப்படின்ற ஒரு ஷார்ட் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். I will give that link in the description. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு ரோ இன்க்ளூட் பண்ணிக்குவோம். Let's run this. Web app Chrome செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் அவுட்புட். இது ஒரு டேபிள் மாதிரி இல்லாமல் நம்ம கொடுத்த டேட்டா மட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம பேசிக்கான இந்த 3 டேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நவ் we need to add borders to that table. அதுக்கு border attribute அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். Now let's run this. இப்போ நம்ம டேபிளுக்கு பார்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ தட் ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் அதுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் செல் ஸ்பேசிங் அண்ட் செல் பேடிங். இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டேபிள் ஆட்ரிபியூட்ஸ் தான். யூஸிங் செல் ஸ்பேசிங் அண்ட் செல் பேடிங் நீங்கள் டேபிளோட பார்டர்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஐ எம் இன்க்ளூடிங் செல் ஸ்பேசிங் 5 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். அந்த 2 பார்டர்ஸுக்கு பிட்வீன் உள்ள கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் செல் ஸ்பேசிங் யூஸ் பண்ணி பார்டர்ஸ்க்கு பிட்வீன் உள்ள கேப்பை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் இன்க்ளூடிங் செல் பேடிங். செல் பேடிங் டேட்டா வேல்யூ 10 கொடுப்போம். அண்ட் அகைன் கண்ட்ரோல் S அண்ட் ஐ ஆம் ரெஃப்ரெஷிங் மை வெப் பேஜ். ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா இந்த பர்டிகுலர் டேட்டாக்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் பார்டர்ஸுக்கும் பிட்வீன் உள்ள கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் செல் பேடிங். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேகுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டேபிள் டேகுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறோம்ல, இந்த அப்ரோச்சுக்கு பேர் இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இன்டர்னல் ஸ்டைலிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் 2 டைப் இருக்குது. நவ் இன்டர்னல் ஸ்டைலிங்னா என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங்கை பற்றி லேட்டராக பார்ப்போம். ஃபார் தட் ஐ ஆம் டெலிட்டிங் இன்லைன் ஸ்டைலிங். இன்டர்னல் ஸ்டைலிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெட் டேக்கை கீழே ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்னல் ஸ்டைலிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டேபிளுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம இன்லைன் ஸ்டைலிங்கில் இருந்து பார்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டனால நம்ம இன்டர்னல் ஸ்டைலிங்கில் அகெயின் வி வாண்ட் டு இன்க்ளூட் பார்டர்ஸ். ஸோ நவ் ஐ ஆம் டைப்பிங் பார்டர்ஸ் சைஸ் ஒரு 1px கொடுத்துக்குவோம். கலர் வந்து சாலிட், வி சூஸ் ஃபார் பிளாக் கொடுப்போம். அண்ட் தென் செமிகோலன். இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இல்லை எனக்கு ப்ரீவியஸாக பண்ண மாதிரி டேபிளோட அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ வாண்ட் டு இன்க்ளூட் தட் பார்டர்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டேபிள்ஸ், THTDக்கும் நீங்கள் இந்த பார்டர்ஸை இன்க்ளூட் பண்ணால் தான் அந்த மாதிரி அவுட்புட் வந்து அச்சீவ் பண்ண. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா we can achieve this output.
இல்லை ப்ரோ, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டாக்கும் செப்பரேட் பார்டர்ஸ் இல்லாமல் சிம்பிள் டேபிள் ஸ்ட்ரக்சரில் எனக்கு அவுட்புட் வேணும்னு நினச்சிக்கன்னா யூ கேன் யூஸ் border hyphen collapse collapse semicolon. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ தட் யூ கேன் அச்சீவ் அ சிம்பிள் டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ எஸ், HTML ஒரு சிம்பிள் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இஸ் Colspan and Rowspan. டேபிள்ஸில் பல இடங்களில் இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see these attributes in detail. ஸோ லெட் அஸ் கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல ராகுலுக்கும் அமீனுக்கும் சிட்டி காமன் தான், அதாவது திருச்சி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு செப்பரேட் ரோ இருக்கிறத விட சிட்டின்ற காலம் மட்டும் காமன் ரோவாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி. ஸோ HTML எப்படி இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ரோஸ்க்கு ஒரே ஒரு காலம் மட்டும் காமன் ரோஸாக மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபார் தட் 4th ரோவில் திருச்சியை எரேஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் எந்த பர்டிகுலர் காலம்க்கு நீங்கள் ரோஸ்பேன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் TD டேக்குள்ளே Rowspan அண்ட் ஐ எம் என்ட்ரிங் 2 பிகாஸ் 2 ரோவை தான் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே வந்திருக்கு. அதாவது ராகுலுக்கும் அமீனுக்கும் சிட்டின்ற பர்டிகுலர் காலம் மட்டும் ரோ வந்துட்டு காமனாக இருக்குது, அதாவது ஷேர்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு காலமுக்கும் எந்த ஒரு ரோக்குமே Rowspan வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் Colspan. let us consider this example. இதில் ஐ நீட் டு ஆட் அண்ட் ரோ. அந்த ரோ எப்படி இருக்கணும்னா நேம், ஏஜ், கோர்ஸ், சிட்டி இந்த 3 காலமுக்கும் காமனாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல அகாடமிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ரோ வந்து இந்த 4 காலமுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இதை எப்படி HTML இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ எனக்கு அந்த ரோ ஃபஸ்ட் லைனில் இருக்கணும் அப்படின்றதுனால டேபிளுக்கு கீழே ஐ ஆம் கிரியேட்டிங் எ நியூ TR டேக். அந்த TRக்குள்ளே TH அண்டு COLSPAN Colspan 4. இந்த இடத்துல ஏன் 4னா நம்ம 4 காலமுக்கு காமனாக கொடுக்கறதுனால 4னு கொடுக்குறேன். அண்ட் ஐ ஆம் கிவிங் அகாடமிக் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐ ஆம் க்ளோசிங் TH. ஸோ THன்றனால உங்களோட அந்த டேட்டா வந்து போல்டாகவும் அதே சமயத்தில் சென்டராகவும் இருக்கும். ஸோ இந்த லைனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்புட் இருக்குது. அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து நேம், கோர்ஸ், ஏஜ், சிட்டி 4 காலமுக்கும் காமனாக வந்துருச்சு. அதே மாதிரி அதை THல கொடுத்தனால போல்டாகவும் அதே சமயத்தில் சென்டராகவும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ஆல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைட் அண்ட் வித் அட்ரிபியூட். ஃபார் தட் இன்டர்னல் ஸ்டைலிங்குள்ளே height 50px semicolon. let's run this. yes, டேபிளோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி width மாடிஃபை பண்ணுவோம். ஃபார் தட் width percentage 40. yes, let's run this. yeah, with this increased. so with கூடிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரெய்னிக்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in next video.